இப்போ நம்ம பார்க்க போகிறது லாராவெல்ல சீடிங் பார்க்க போகிறோம். சீடிங்னா என்னென்னா, நம்ம டேட்டா பேஸில் வந்து சில டம்மி டேட்டாஸ் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான். இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த டேட்டா பேஸ் சீடிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோல்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே டேட்டா பேஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே சீட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சீடர் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் மெயினாக கால் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன கிளாஸ் நேம்ஸ் போட்டு வைக்கிறீங்களோ அந்த சீடர் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ சீடிங் ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கமாண்ட் பிஹெச்பி ஆர்டிசன் மேக் சீடர்ன்றது தான் ஒரு சீடிங் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோட். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சீடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கிளாஸ் நேம் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதை நான் வந்து இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பிஹெச்பி ஆர்டிசன் மேக் சீடர்னு நான் ஒரு நேம் கொடுத்தது வந்து இங்கே கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோன்னா எனக்கு யூசர் சீடர் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்து நான் யூசர் சீடர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூசர் சீடர்னு கிரியேட் பண்ணனால நான் யூசர்ஸ் அப்படின்ற டேபிளுக்கு வேண்டி நான் இதை கிரியேட் பண்ணேன். ஸோ ஒரு டம்மி டேட்டா கிரியேட் பண்ணணும் இப்போ செக் பண்ணுறதுக்கு. ஸோ டம்மி டேட்டா போடுறதுக்காக அங்கே அதில் கொரி கொடுத்துருப்பாங்க. அந்த கொரியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிபி டேபிள் அந்த யூசர்ஸ்ன்ற டேபிளுக்குள்ளே இன்சர்ட் கொரி போட்டிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அரே ஆஃப் வேல்யூஸ் டம்மி டேட்டாஸ் போடுறதுக்காக அந்த அரே வேல்யூஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான். உங்களுக்கு அரே வேல்யூஸ் போடும்போது உங்களுக்கு நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். ராக் கொரி மூலமாக நம்ம டம்மி டேட்டாஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து டெம்பரரியாக டேட்டாவை இன்சர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபைலை நம்ம எப்படி கால் பண்ணுறதுனா, இந்த கிளாஸ் நேமை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதில் ரன்னுன்னு டேட்டாபேஸ் சீடரில் ரன்னுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே திஸ் கால்னு இங்கே ஹைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து யூசர் சீடர் அந்த கிளாஸ் நேம் அதை கொடுத்துட்டோம்னா நம்ம அங்கே டிபி சீடர்னு கோடிங் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோம். பிஹெச்பி ஆர்டிசன் டிபி சீடுன்னு கொடுக்குறேன். டிபி சீடுன்னு கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். சீடிங் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு சொல்லி வருது. ஸோ அந்த யூசர்ஸ்ன்ற டேபிளில் போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு டேட்டா டம்மி டேட்டா வந்து எனக்கு இங்கே விழுந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் சீடர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து மல்டிபிள் அரேஸ் வந்து அந்த டேட்டாபேஸ் சீடரில் வந்து நம்ம போட்டு கால் பண்ணணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதவே நம்ம வந்து அரேயில் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் டேட்டாஸ் சீடிங் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் சீடர்ஸ் வந்து இது மாதிரி அரேயில் பாஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டேட்டாபேஸ் சீடர் இதுக்குள்ளே வந்து கால் பண்ண வேணாம், எனக்கு டேரெக்டாகவே நீங்கள் சீடர் தான் டேரெக்டாகவே அந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்குது. இருந்தாலும் அந்த தனியாக அந்த சீடரை மட்டும் நம்ம எப்படி கால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் டிபி சீடு கொடுத்துட்டு ஐஃபைஎஃப்என் கிளாஸ் ஈக்குவல் டு என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸ் நேம் உள்ள ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக அது வந்து அங்கே உங்களுக்கு சீடிங் ஆகும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் டிபி சீடு வந்து அந்த டேட்டாபேஸ் சீடருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கால் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்த கிளாஸ் நேம் மட்டும் பர்டிகுலராக கொடுக்குறனால உங்களுக்கு அந்த கிளாஸ் சீடர் மட்டும் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அது ரன் ஆயிருக்கு. இப்போ போய் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாவது டேட்டா வந்து புதுசாக உங்களுக்கு இன்செர்ட் ஆகிருக்கும். எனக்கு ரெண்டாவது டேட்டா வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு சீடரும் இல்லை மல்டிபிள் சீடர் கால் பண்ணுறதுனாலும் இப்படி தான் பண்ணணும். ஸோ நான் இப்போ மல்டிபிள் சீடர் ஒன்று நான் போட்டு நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் வேணும், கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவே நம்ம போவோம். நெக்ஸ்ட் சீடர் நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு சீடர் கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் சீடர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் சீடரில் டேபிள் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ்னு நம்ம வச்சிடணும். ஸோ ப்ராடக்ட்ஸ்
டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து நான் ஒரு டம்மி டேட்டா நானாக சும்மா கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த காலம் கிடையாது, சரி ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஒரு சீடிங் மட்டும் நம்ம ரன் பண்ணணும்னா இந்த டேட்டாபேஸ் சீடரில் வந்து டேரெக்டாகவும் நம்ம இதை இப்படி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அங்கே பிஹெச்பி ஆர்டிசன் மேக் டிபி கோலன் சீடுன்னு கொடுத்தோம்னா நமக்கு இது மட்டும் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை இந்த கோடை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எனக்கு வந்து அங்கேயே நம்ம பண்ணிக்கணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹெச்பி ஆர்டிசன் டிபி சீட் -- கிளாஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராடக்ட் சீடர் அப்படின்ட்டு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ அந்த சீடிங் எனக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் நான் டேட்டா இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் டேபிளை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு டம்மி டேட்டா அங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் சீடிங்கில் வந்து டம்மி டேட்டாஸ் போடுறது. இப்போது எனக்கு ரெண்டுலேயுமே எனக்கு டேட்டா இருக்குது. எனக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டுலேயுமே டேட்டாஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்றது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நம்ம அந்த ரெண்டு சீடரையுமே நான் எப்படி கால் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து அரே ஆஃப் அப்படின்னு சொல்லி அரேக்குள்ளே வந்து ரெண்டு சீடரையும் நான் கொடுக்குறேன். இதில் வந்து ப்ராடக்ட் சீடர், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரும் இந்த சீடருக்கு வந்து எஸ்ஸும் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். கிளாஸ் நேமில் எப்பயுமே வந்து நமக்கு ஃபஸ்ட் லெட்டருக்கு கேப்ஸில் தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த சீடரில் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கேப்ஸில் தான் இருக்கணும் அதுவும். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கமாண்ட் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த ஏற்கனவே நம்ம சீடிங் ஆனதை கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்படி சீடிங் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் மைக்ரேட் ஃப்ரெஷ்ஷுங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். மைக்ரேட் ஃப்ரெஷ்ஷுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் வந்து இந்த டேபிள்ஸ்லாம் டெலீட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகி உங்களுக்கு டேபிள்ஸ்லாம் க்ரியேட் ஆகி நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீடிங் நடக்கணும்னா இப்போ மைக்ரேட் ஃப்ரெஷ் அதுக்கப்புறம் வந்து -- சீடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ PHP ஆர்டிசன் மைக்ரேட் ஃப்ரெஷ் -- சீடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைக்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிளில் உள்ள சீடிங் வந்து நடக்கும். இதில் ஏதோ எரர் காட்டுது. இங்கே நான் ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை போய் நான் சரி பண்ணிடுறேன். இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட் இல்லை. போய் நான் அதை மறுபடியும் ஃபஸ்ட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, எல்லா டேபிளும் ட்ராப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மைக்ரேட் ஆகுது. மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்த வருஷப்படி அந்த சீடிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ யூசர் சீடர் ப்ராடக்ட் சீடர் ரெண்டுமே வந்து நமக்கு சீடிங் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேட்டா டேபிளில் போய் பார்த்தோம்னா அந்த டேட்டா வந்து கரெக்டாக சீடிங் ஆகிருக்கும். நம்ம பழைய டேட்டா நம்ம போட்டிருந்ததும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் மல்டிபிள் சீடிங் ஃபைல்ஸை வந்து கால் பண்ணுறது.